வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம விஜயவாடா நகரத்தை போகிறோம், சுற்றி பார்த்தோம். இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்துட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். இங்கேருந்து நாங்கள் இப்போது அன்னவரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் சத்யநாராயணா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயிலை பார்க்க போகிறோம். இந்த விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன். ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குரிய அத்தனை வசதிகளும் ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நேர்த்தியாக, சுத்தமாக இருக்குது. டில்லி போகிற லைனும் ஹவுரா கல்கத்தா போகிற லைனும் இங்கேருந்து தான் பிரியுது. இது சைவர் 7616 செகந்திராபாத் டு புவனேஸ்வர் வரைக்கும் போகிற வண்டி. நான் விஜயவாடாவில் இருந்து அன்னவரம் வரைக்கும் சுமார் ஒரு 4 மணி நேரம் பயணம் தான். ராத்திரி 10:50க்கு ட்ரெயின் எடுத்து காலைல 4 மணிக்கு இறங்கணும். ஸோ அலாரம் வச்சு எந்திரிக்கணும். ஆனால் பாருங்கள், எங்கள் வண்டி இப்போ 10:50க்கு புறப்பட்டுச்சு. எங்கள் கூடவே இன்னொரு வண்டியும் போட்டி போட்டுட்டு ட்ரெயினுக்கு ரேஸ் விடுறாங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் இருக்கிறது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள அன்னவரம் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருக்குது. இந்த ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால், சென்னையிலேருந்து ஹவுரா போகிற ரூட்டில் விஜயவாடா, அதுக்கு பிறகு வந்து ராஜமுந்திரிக்கு அப்புறம் அன்னவரம். இந்த அன்னவரத்தில் என்ன விசேஷம்னா, ஒரு மிக பிரபலமான ஒரு கோயில் ஒன்று, அதாவது திருப்பதி மாதிரி, அதாவது லார்டு வீர வெங்கட்ட சத்யநாராயணா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் விசிட் பண்ண தான் இப்போ நாம் இங்கே வந்துருக்கோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். அன்னவரம் இந்த ஸ்டேஷனில் நான் இறங்கும்போது காலையில் 4 மணி. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் அங்கே உள்ள ஒரு நண்பர், முன்பின தெரியாத நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டார், சார் வெளியே 3வது பிளாட்ஃபார்முக்கு வெளியே அந்த படியில் இறங்குனீங்கன்னா கோயிலுக்கு போகிற பஸ் வந்து ரெடியாக இருக்குது, நீங்கள் போனால் இப்போயே கோயிலுக்கு போகலான்ட்டார். சரி, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி உடனடியாக வெளியே வந்து பார்த்தோம். அந்த பஸ்ஸு நின்றுச்சு. இந்த பஸ்ஸில் வந்து 15 ரூபா ஃபிக்ஸட் ரேட் டிக்கெட் வாங்கினாங்க. ஏதோ ஒரு 20-25 நிமிஷம் பயணம். இந்த பஸ் ரயில்வே ஸ்டேஷன் புறப்பட்டு ஊருக்குள்ளே, அன்னவரம் ஊருக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு பக்கமாக போய், அதன் பிறகு அந்த மலை மேலே சின்ன குன்று மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி போனோன்னே ரூம் எடுத்து தங்குறவங்க அங்கே இறங்கிடுங்கன்னு கண்டக்டர் சொன்னார். ஸோ நான் ரூம் எடுத்து தங்குறதுக்காக இறங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு போகலான்னு சொல்லி இங்கே ரூம் போட்டேன். 500 ரூபாய்க்கு 4 பெட்டு உள்ள ஒரு பெரிய டபுள் ரூம் உள்ள அட்டாச் பண்ண தான் கொடுத்தாங்க. ஸோ அதில் தங்கி ரொம்ப நல்லா வசதியாகவே இருந்துச்சு. 500 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ரூம்ங்கிறது ரொம்ப அசாத்தியமானது. திருப்பதி மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு காலையில் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோவில் இங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான். இந்த கோயிலுக்கு நீங்கள் சொந்த பைக்லேயோ, கார்லேயோ, ஆட்டோலையோ அது கூட வரலாம். கீழே இருந்து எல்லா வசதிகளுமே அந்த அன்னவரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே இருக்குது. இது தவிர அரசு பஸ்ஸுகளும் கூட ஓடுது. இங்கே கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விடுதிகள்லையும் கூட நீங்கள் குறைந்த கட்டணத்தில் தங்கிக்கலாம். 50 ரூபா வரைக்கும் தான் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கோயிலுக்கு ஏற்றாலே இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது போல் 2-3 விடுதிகள் இருக்குது. அதனால் ரூம் எடுத்து தான் தங்கணும்னு அவசியம் இல்லை. கோவில் நுழைவாசல். சபரிமலையில் ஒரு பம்பா நதி ஓடுற மாதிரி இந்த குன்றுடைய அடிவாரத்துலேயும் அன்னவரத்துலேயும் ஒரு நதி ஓடுது. அது பெரியும், அதனுடைய பேர் வந்து பம்பா நதி தான் சொல்கிறாங்க. நான் வந்திருந்த இந்த நாளன்றைக்கு இந்த கோயிலில் நிறைய கல்யாணங்கள் நடந்துச்சு. அதை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வெளிப்பக்கத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். செல்ஃபோனை வெளியே வச்சுட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உள்ளே கொண்டு வந்துட்டோம், ஒன்றும் சொல்லலை. இங்கே உள்ள பெருமாளுக்கு வீர சத்யநாராயணன்னு பேர். அதுக்கேற்ற மாதிரி மீசையோடு காட்சி தர்றாரு. இது மாதிரி மீசையோட பெருமாள் உருவத்தை நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கூட்ட நேரத்தில் இந்த மாதிரி வரிசையில் காத்து தான் தரிசனம் பண்ணும் போல இருக்குது. ஆனால் நான் போன நேரம் என்னுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ தெரில, கூட்டம் இல்லை. வழக்கம் போல் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முழு தரிசனமும் பண்ணிவிட்டு வெளியேறிட்டேன். இந்த பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் நிறைய ஆணும் பெண்ணும் தம்பதி சமதராக இருந்து அரிசி வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயிலுடைய கோபுரமானது தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய இந்த கோபுரங்களுடைய அந்த மாதிரி வடிவத்திலேயே இருந்தது. எனக்கு என்னமோ அது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோயிலை பார்த்த மாதிரியே ஞாபகம் வந்துச்சு. இங்கே ஒரு சுவாமி வாரி நித்திய கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தேன், இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. பாருங்க, எவ்வளோ பெரிய ஹால், தூண்கள்லாம் வரிசையாக இருந்து. ஸோ இந்த பக்கமும் இவ்வளவு நீளம் பார்த்துக்கிடுங்க. ஸோ இதுதான் அந்த கல்யாண மண்டபம். இந்த மேடை மேலே ஏறி நின்று பார்த்தேன். பக்கத்தில் குடிநீருக்காக பெரிய தொட்டிகளில் கீழே இருந்து தண்ணி போர் பண்ணி மேலே சேமித்து வச்சுருக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வெளியே இந்த தூரத்தில் வந்து அதே அப்போ தான் சொன்ன அதே நதி தெரியுது. இந்த கோயிலுக்கு வெளிப்புறத்தில் ஒரு கேண்டீன் ஒன்று இருந்துச்சு. அங்கே காலை டிஃபனை முடிச்சுட்டு திரும்பவும் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் 4 மணி ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து ஆட்டோ கிடச்சிது. ஆட்டோ ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டு அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஆட்டோவில் அதே போல் இன்னொரு 20 ரூபா கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த எதிர்த்தாலேயே இந்த கோயில் பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆளை ஏற்றிக்கிட்டு வருது. ஸோ இந்த ஊர் வந்து நல்லா பச்சை பசேர்னு செழிப்பாக இருக்குது, நல்லா தெரியுது. பாருங்கள், வயல் முழுக்க நெற்பயிர்கள் வந்து நல்லா பச்சை பசேர்னு எங்கே பார்த்தாலும் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த ஓவர் பிரிட்ஜில் ஏறி இந்த பக்கம் இறங்கினா இதோ பஸ் நிற்கிது பார்த்தீங்களா. இது ராத்திரி பார்த்தோம், இப்போ பகல் வெளிச்சத்தில் இப்போ வேற ஒரு அரசு பஸ்ஸு இருக்குது. இப்போ அண்ணாவரம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். 4 மணிக்கு ட்ரெயின் ஏறி ஊருக்கு திரும்பி ஊருக்கு திரும்பி